Hi friends, welcome to Malli's Kitchen. Malli's Kitchenல இன்னைக்கு நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்னா வெங்காயம், தோசை மாவு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். தோசை மாவு 1 கப், வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம். கேரட் 2 எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். கருவேப்பிலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு நல்லா வதக்க போறோம். வதக்கிட்டு நம்ம ஊத்தாப்பம் செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இதுக்கு வந்து ரா ஸ்மெல் போனால் போதும், ரொம்ப வதக்கணுன்ட்டுலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன், நீங்கள் கேபேஜ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம கேரட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல்ல காஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஊத்தாப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊத்தாப்பம் வந்து ஊற்றிடலாம். இது வந்து ரொம்ப நைஸாலாம் ஊற்றக்கூடாது, மொத்தமாக தான் ஊற்றணும். நீங்கள் நார்மலாக ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஊத்தாப்பம். ஸோ அதே மாதிரி அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டோடு நம்ம வீட்லேயும் செய்யலாம். இப்போ வந்து இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம். கேரட், வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ டெய்லி இட்லி, தோசை வந்து போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே ஈஸி. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம திருப்பி போடும்போது ஆனியன்ஸ், கேரட்ஸ் வந்து எல்லாமே கீழே வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த மாவோட ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த டிஷ்ஷை வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். அந்த ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு பிடிச்ச டிஷ்.